नमस्ते स्टूडेंट नाम इनकी घर है प्यारा होम इज बेस्ट அப்படிங்கக்கூடிய ஒரு போயம் பார்க்க போகிறோம். एक चिड़िया के बच्चे चार ஒரு பறவையோட குழந்தைங்க 4 குழந்தைங்க இருந்தது. ஒரு பறவைக்கு 4 குழந்தைங்க இருந்தது. घर से निकला पंख पकार घर से निकला पंख पकार வீட்டை விட்டு அந்த பறவைகள் கிளம்பிடுச்சு. पूरब से पश्चिम को जाए उत्तर से फिर दक्षिण को आए ஈஸ்ட் டு வெஸ்ட் கிழக்கிலிருந்து மேற்கு வரைய போகுது. உத்தர் சே ஃபிர் தக்ஷின் நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் மறுபடியும் வருது. ஸோ உலகத்தையே 4 பக்கமும் சுற்றி வருது. இந்த பறவைகள் 4 பக்கமும் சுற்றி வருது. धूम धाम जब कर को आए मम्मी को एक बात सुनाए धूम धाम सब घर को आए ரொம்ப கிராண்டாக ரொம்ப ஆரவாரமாக அந்த பறவைகள் போயிட்டு உலகத்தையே சுற்றிட்டு ஜப் கர்கோ ஆயே எப்போ வீட்டுக்கு வருதோ மம்மிக்கோ ஏக் பாத் சுனாய் அம்மா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. அந்த பறவைங்க அம்மா கிட்ட சொல்லுது. சுனாயி देख लिया हमने जग सारा मम्मी देख लिया हमने जग सारा अपना घर है सबसे प्यारा அம்மா நாங்கள் இந்த உலகத்தையே ஒரு சுற்றி பார்த்துட்டோம். अपना घर நம்முடைய வீடு தான், எங்களுடைய வீடு தான் சப்சே பியாரா சப்சே பியாரா. ஸோ உலகத்தில் எல்லா இடத்துக்கும் நாங்கள் சுற்றி வந்தாலும் நம்ம வீடு தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு அந்த பறவைகள் தாய் பறவைக்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த போயம் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாம் பாருங்கள். घर है प्यारा होम इज बेस्ट एक चिड़िया के बच्चे चार एक चिड़िया के बच्चे चार घर से निकला पंख पकार घर से निकला पंख पकार पूरब से पश्चिम को जाए उत्तर से फिर दक्षिण को आए धूम धाम जब कर को आए मम्मी को एक बात सुनाए देख लिया हमने जग सारा देख लिया हमने जग सारा अपना घर है सबसे प्यारा अपना घर है सबसे प्यारा. ஸோ அந்த பறவைகள் சொல்லுது. ஏக்கு சிடியா கே பச்சே சார் ஒரு பறவைக்கு 4 குழந்தைங்க இருந்தது, 4 பறவைகள் இருந்தது. கர்சே நிக்கலா பங்க் பக்கார் ஃபெதர் ரெக்கை விரித்து வீட்டிலேருந்து கிளம்பிடுச்சு. கர்சே நிக்கலா பங்க் பக்கார் வீட்டிலேருந்து கிளம்பிடுச்சுங்க. அந்த பறவைகள் வீட்டை விட்டு கூட விட்டு கிளம்பிடுச்சு. பூரப் சே பश्चिम को जाए ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் பறக்குது பறவை. உத்தர் சே ஃபிர் தக்ஷின் கோ ஆயே அப்புறம் நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும். ஸோ அந்த உலகத்தையே அப்படி 4 பக்கமும் சுற்றி வருது. தூம் தாம் ஜப் கர்கோ ஆயே ரொம்ப கிராண்டாக ஹாப்பியாக அப்படியே ஒரே என்ன சொல்கிறது ஒரு ஆரவாரமாக வீட்டுக்கு வருது. மம்மிக்கோ ஏக் பாத் சுனாயே அம்மா கிட்ட அந்த தாய் பறவைக்கிட்ட அந்த பறவைகள் சொல்கின்றன. தேக் லியா ஹம்னே ஜக் சாரா அம்மா நாங்கள் உலகத்தையே சுற்றி பார்த்துட்டோம். அப்னா கர் ஹே சப்சே பியாரா நம்ம வீடு தான் ரொம்ப அன்பானது அப்படின்னு அந்த பறவைகள் தங்களுடைய கூட்டை தங்களுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த கூடுகளை ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்கிறதா இந்த போயம் போயட் எழுதியிருக்காரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த போயமை ஒரு கிளான்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஒர்க் ஷீட் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் மீனிங்ஸ். ஃபஸ்ட் ஒன் ஹிந்தி வேர்டுக்கு மீனிங்ஸ் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சிடியா ஸ்பேரோ, பச்சே சில்ட்ரன், சார் 4 இந்த மாதிரி ஒவ்வொரு ஹிந்தி வேர்டுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய மீனிங்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு विलोम शब्द ऑपोजिट्स पूरब पश्चिम
पूरब पश्चिम उत्तर दक्षिण उत्तर दक्षिण अपना पराया ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க लेना देना बच्चे बूढ़े सो पूरब ईस्ट दक्षिण पश्चिम वेस्ट उत्तर नॉर्थ दक्षिण साउथ अपना सेल्फ पराया अदर्स लेना टेक देना गिव बच्चे चाइल्ड बूढ़े ओल्ड मैन ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த லெசனுடைய ஒர்க் ஷீட் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து अंग्रेजी में अर्थ लिखो राइट द मीनिंग्स इन इंग्लिश 4 4 இந்த மாதிரி ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங்ஸை ரைட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட்ஸ் விலோம் சப்த லிக்கோ ஆப்போசிட்ஸ் எழுதிருங்க पूरब पश्चिम उत्तर दक्षिण बच्चे बूढ़े अपना पराया लेना देना அங்கே இதுக்கு முன்னால் பார்த்தோம் இல்லைங்களா ஆப்போசிட்ஸ் அந்த வேர்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆப்போசிட்ஸை ரைட் பண்ணுங்கள் थर्ड வந்து क्वेश्चन आंसर चिड़िया के कितने बच्चे थे चिड़िया को 4 बच्चे थे दिशाओं का नाम लिखो பறவைக்கு எத்தனை குழந்தைங்க இருந்தது 4 बच्चे दिशाओं को नाम लिखो டைரக்ஷன்ஸோட பேர் எழுதுங்க पूरब पश्चिम उत्तर दक्षिण இந்த மாதிரி ஆன்சர் எழுதுங்க அடுத்த தேர்ட் क्वेश्चन பாருங்க चिड़िया के बच्चे कैसे घर लौटे எப்படி வீட்டுக்கு வந்தது ரொம்ப கிராண்டா தாம் தூம்னு ரொம்ப ஷவுட்டா அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு வந்தது मम्मी को क्या सुनाई அம்மாட்ட என்ன சொன்னாங்க மம்மி अपना घर प्यारा सबसे प्यारा அப்படின்னு தன் வீட்டை பற்றி அந்த பறவைகள் வந்து பெருமையாக சொன்னது ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் எழுதுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் घर है प्याराங்கிற அந்த போயமை நல்லா வாட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் ஷீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் நாம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் தன்யவாத்